பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் ஒரு வைர சுரங்கத்தில் ஒரு அசாதாரணமான வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 137 கேரட் எடையுள்ள மஞ்சள் நிறத்தில் தங்கம் போல தகதகவென மின்னும் வைரம். இந்த வைரம் யாரிடம் சென்றாலும் அவர் அரசனாவார் என்று மக்கள் பேசினார்கள். அந்த வைரம் கடல்களை கடந்தது, தேசங்களை கடந்தது. இத்தாலியின் புளோரன்ஸ் நகரத்தில் மெடிசி அரச குடும்பத்தின் கரங்களில் அந்த வைரம் தஞ்சமடைந்தது. புளோரன்டைன் டைமண்ட். அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய தகதகப்பையும் பொலிவையும் கண்டு அரசர்கள் மயங்கினார்கள். அதனுடைய அழகை பார்த்து, அதனுடைய மதிப்பை பார்த்து அவர்களுக்கு தங்கள் மணிமகுடத்தில் அதை வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த புளோரன்டைன் டைமண்ட் ஆஸ்ட்ரியன் ஹப்ஸ்பர்க் அரசர்களிடம் சென்றது. அவர்களின் அரச அதிகாரத்தின் சின்னமாக மின்னியது. ஆனால் இந்த வைரம் இருந்த இடங்களில் அமைதி நீண்ட நாள் இல்லை. ஒரு அரசன் வீழ்ந்தான், ஒரு பேரரசு சரிந்தது, அதிகாரம் கை நழுவியது. மக்கள் மெதுவாக பேசத் தொடங்கினார்கள். இது செல்வத்தின் வைரம் இல்லை, சாபத்தின் வைரம். 1918ஆம் ஆண்டு ஓர் இரவில் புளோரன்டைன் டைமண்ட் திடீரென காணாமல் போனது. உடைந்ததா, மாற்றப்பட்டதா, அல்லது எங்கோ மறைக்கப்பட்டதா யாருக்கும் தெரியவில்லை. மர்மம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்த அந்த மர்ம முடிச்சு தற்பொழுது அவிழ்ந்துள்ளது. அதாவது 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் நாஜி படைகளிடமிருந்து தப்பி வட அமெரிக்க நாடான கனடாவுக்கு வந்த பேரரசி ஜீட்டா இந்த வைரத்தையும் மற்ற ஆபரணங்களையும் ஒரு சிறிய சூட்கேஸில் எடுத்து வந்து வங்கி பெட்டகத்தில் வைத்தார். பாதுகாப்புக்காக இந்த இரகசியத்தை தன் 2 மகன்களிடம் மட்டும் சொல்லி பேரரசர் சார்லஸ் 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில் ஆண்டுகள் வரை வெளியில் சொல்லக்கூடாத வாரிசுகள் இந்த தகவலை வெளியதாக கூறப்படுகிறது. இந்த வைரத்தின் மதிப்பு 19ஆம் நூற்றாண்டிலேயே 12 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்த நிலையில் தற்போது இதன் மதிப்பு நாம் சொல்ல வேண்டுமா? நண்பர்களே, உலக புகழ்பெற்ற இந்த வைரம் நமது இந்தியாவின் தற்போதைய தெலுங்கானா மாநிலம் கோல்கொண்டா சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று அறிந்தால் நிச்சயமாக நம் அனைவருக்கும் வியப்பு ஏற்படும். ஆம், வைரமும் தங்கமும் நிறைந்த பாரதம் நம் வளமான பாரதம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சத்யா, SS அகாடமி, கோவை. நன்றி, வணக்கம்.